நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆடிட்டர் சொல்றீங்க இல்லையா, அந்த ஆடிட்டர் கணக்கு பார்த்தாங்க, எல்லாம் சரியா இருந்தது, இது அவங்க தான் கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஆடிட்டரே தான் வந்து இல்ல கணக்கு சரியாக இல்ல, ஏதோ 61 லட்சமோ 70 லட்சமோ தான் ஷார்டேஜ் வருதுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தா சொல்லப்படுது. அது எப்படி? அப்புறம் அது எனக்கு தெரியல. அவங்க எப்படி அவர்கிட்ட போய் என்ன மிரட்டி வாங்கினாங்கன்னு தெரியல. மிரட்டி வாங்குவாங்க. மிரட்டலுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய உதாரணம். சரி, என்ன அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இல்ல அதே மாதிரி இந்த கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ் ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தீங்க, நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தீங்க, அவர் இந்த கேஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறினதாக சொல்லப்படுது. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே கேஸ் நடத்துறோம். இவங்களுடைய மிரட்டல்ல சிலர் வெளியே போயிருக்காங்க, அதான் உண்மை. இவங்களுடைய மிரட்டல்ல சரி கட்சி லெவல்ல ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. இப்படி இந்த இதுதான் வந்து தடுத்துச்சே தவிர வேற எதுவும் தடுக்கல. உண்மையாக தான் இருக்கும், உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் கூட நடந்தது. ஆமா, 500 கோடி ரூபா சொத்தை ஆட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தலைவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டது. எதற்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது, எதுக்காக வாபஸ் வாங்கப்பட்டது? அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி இந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க, அதை கலைச்சிட்டாங்க, அதுக்குனால நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணது ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னாரு, இந்த இடம் அதாவது இப்போ பப்ளிக் ஸ்கூல்னு இருக்குது இல்லையா, ராமச்சந்திர நடார் பப்ளிக் ஸ்கூல்னு இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அதனால் அதுக்கு தனியாக ஒரு பிரித்து ஒரு இது கொடுக்கணும். அதை நீங்கள் அப்படி கொடுத்தாதான் அங்கே நீங்கள் ஆர்டர் வாங்க முடியும். டெல்லியில் எல்லாம் வாங்க முடியாது நீ சொன்னார். அதனால ஒரு ட்ரஸ்ட் நீ போட்டு அந்த இடத்த காட்டோன்னு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணச்சில் வந்து வந்தோம். அப்போ நான் சொன்னேன், நம்ம டெல்லி போயிட்டு வந்துடுவோம். டெல்லியில் போய் எங்கே இருக்காங்க நான் சொன்னேன்ல, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, டெல்லியில் போய் பார்த்து அங்கே ஒன்று ஏற்பாடு பண்ணுவோன்னே டெல்லிக்கு போய் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இவரால் முடியல. யாரால? விக்ரமராஜால முடியல. பேரை சொல்லாதீங்க. முன்னாள் தாளரால முடியல. அதை நாங்கள் போய் முடிய வச்சோம். அதை முடியறதுக்கு முந்தி இந்த ட்ரெஸ்ஸையும் கலைச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். வேண்டாம், ட்ரெஸ் வேண்டாம், எதையும் போட்டு இது பண்ணி கிடக்குறான், அதெல்லாம் விடுங்க, ட்ரெஸ் வேண்டாம், முடிச்சிடுவோம். முடிச்சு நான் கூப்பிட்டு போய் அதை முடிச்சு கொடுத்தேன். 5 பேர் செலவு இல்லாம. இதுக்கு 25 லட்சம் ஒரு ட்ரிப்பு வாங்கினது இன்னும் கணக்குல இருக்கு. விக்ரமராஜா கையில் கூட வாங்கியிருக்காரு. விக்ரமராஜா சொல்றேன், அந்த தாளால கையில் போன நிர்வாகம் இருக்குது இல்ல, அந்த நிர்வாகத்துல இவரு இங்க ஐநாவத்துல ஒரு கமிட்டி மெம்பர், அவரு அந்த பழைய தாளாளருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் அந்த 25 லட்ச ரூபாய் எப்படியாவது நீங்க க்ளோஸ் பண்ணுங்க, 25 லட்ச ரூபாய் எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கன்னு எவ்வளோ ட்ரிப்புங்கிட்ட வந்து கேட்டார். அது அப்படிதான் இருக்கும், கொண்டு கொடுக்குங்க, 25 லட்ச ரூபா கொடுத்தா நான் வாபஸ் வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டேன். என்ன அப்படி ஒரு நிலைமையில நம்ம இன்னைக்கு உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு நேர்மையான நிலைமை தான் உருவாக்கி வச்சிருக்கோமே தவிர யாரையும் எந்த நேரத்துலையும் பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம இல்லை. ஓகே, இப்போ அன்றைக்கு அதாவது இப்போ உங்களுடைய இப்போ நீக்கிறதுக்கு உங்க 4 பேரை அந்த அதாவது உங்க 3 பேரை நீக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு வந்து சங்க சொத்தை வந்து நீங்க ஒரு பீரோ உடைச்சி எடுத்துட்டு போயிட்டீங்க, உள்ள இருந்த ஃபைல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க, அதனாலதான் நீக்கணுங்கிற மாதிரி தான் அந்த பொதுவான வழியில அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நடந்ததுங்க? ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதற்கு முன்பு இருந்த நிர்வாக செயலாளர்கள் யாராவது அவங்க வீட்டுக்கு பீரோ சாவியை எடுத்துட்டு போனாங்களா? நீ விசாரிச்சு பாருங்க. நான் பீரோ சாவி எடுத்துட்டு போனேன், இனி ஏதாவது நிர்வாகி சொன்னா
அப்போ அதை என்கிட்ட கேளுங்க. எந்த நிர்வாகியும் அப்படி எடுத்துகிட்டு போனதில்லை. சரி. நாங்கள் அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த மீட்டிங்கில் எலெக்ஷனை பற்றி பேசணும், அதை பற்றி பேசணும்னு தான் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த கொடுத்து தம்பி இவனுக்கும் சந்திரசேகர பாண்டியும் சொல்லியிருக்கேன், தம்பி நாளைக்கு மீட்டிங் போட்டுருவோம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருங்கன்னு. அவர் சொன்னா சொல்கிறேன், நானும் சொன்னேன். இவர் உள்ள மினிட் புக்கு டிராயர் சாவி அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 18 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. வந்து உட்காந்துருக்கோம். இவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. அப்புறமா நித்திய கோபாலை கூப்பிட்டு கேட்குறோம், சாவி தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா இந்த மினிட் புக்கில் எழுதணும், எழுதி எல்லாரையும் கையெழுத்து வாங்கணும், அப்போ தான் மீட்டிங் நடந்த மாதிரியே அர்த்தம். ஆனால் அவர் வந்து எடுக்கலை. அப்போ மாஜித்தங்கத்திட்டையும் அப்போ இவர் துணை செயலராக இருந்த இவர் முருகன்ட்டையும் கூப்பிட்டு அது சாவி ஏதாவது ஒரு சாவி யூஸ் பண்ணி அதை எடுத்து வந்துடுங்க பாருங்கன்னு ஒன்று அவங்க போனாங்க. போய் அந்த சாவி இந்த சாவி போட்டேன் எடுக்கலை. அப்புறமா அங்கே அப்போ பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதில் வேலை செஞ்ச ஒருத்தன் கூப்பிட்டு எப்படி பார்த்தாருன்னா, அவன் ஏதோ ஒரு கம்பியை வச்சு திறந்து கொடுத்தான். இவங்க திறந்து இதை எடுத்துட்டு அதை பூட்டிட்டு வந்துட்டாங்க. மினிட் புக் வந்து மினிட் புக்கில் எழுதி அந்த கூட்டத்தை நடத்தணும். இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து சங்க சொத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களை நீக்கிறோம்னு நீக்கிட்டாங்க. என்ன உடனே ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டேஷனில் மாட்டுத்தங்கத்து பேர்லையும் முருகன் பேர்லையும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ ரிப்போர்ட் கொடுத்தோடனே அப்போ நான் போனேன், போய் இன்ஸ்பெக்டர் பேசினேன். ஐயா, இது நடந்தது, இது எல்லாம் உட்கார்ந்தோம், இப்படி நடந்துச்சு. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா வேறு வழி தெரியாமல் தான் அதை திறந்து நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். அவருக்கும் ஃபோன் பண்ணி எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இனி அதை ஃபோன் பண்ண நம்பரையும் காட்டினேன். பார்த்துட்டு நான் இத்தனை ஃபோன் பண்ணேன், அவர் எடுத்து பேசவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் அதை திறந்து அந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு. அவர் அந்த இதை கேன்சல் பண்ணிட்டார். எஃப்ஐஆரையே கேன்சல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டார். எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணிட்டார். எஃப்ஐஆர் போட்டது தான். அப்போ இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, எதுவுமே இல்லைல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்கன்ட்டார். அவர் அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ அவர் ஒன்று சொன்னார் என்கிட்ட, நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்களேன், இதே போல் சாவி எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு. வேண்டாம் சார், இது வந்து பொது பிரச்சனை, இதில் வந்து இப்படிலாம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறதுக்கு நான் விரும்பலை. அதாவது என்னைய எட்டி மிதிச்சவனையும் நான் ஒன்றும் பண்ணல, என்னைய சட்டையை கிழிச்ச வேசியை கிழிச்சவனையும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா நான் என்னையை பொறுத்தவரை அதுதான். வேணா கேட்டு பாருங்க, என்னுடைய வேஷ்டி கிழிக்கப்பட்டதா, என்னுடைய இது கிழிக்கப்பட்டதா, சத்தியமாக சொல்லுங்கள். இன்னும் அவன் பேர்னா சிவபால்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. இன்னைக்கும் அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு மொழி எழுதி தான் வந்தேன். ஆக என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுதான் நிரந்தரம், இப்படிதான் இன்னும் இருக்கிறவங்க தான் வந்து அவங்களுக்கு கௌரவம் குறைஞ்சி போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்தவரை அது இல்லை. நான் பொது வாழ்க்கைக்கு சின்ன வயசுலேருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன். அதனால என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கையை வந்து பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஒரு சமயத்தில் எப்படின்னா, காங்கிரஸில் வெறி பிடிச்சிருக்கச்சில் ஒரு ஊர்வலம் போகுது. ஒரு ஊர்வலம் இங்கே பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ திடீர்னு எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அங்கே எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தன் அடிச்சிட்டாங்க ஃபோன் வந்துச்சு. நாங்கள் போனோம். சித்தப்பா பையனை கூட இருக்கான். தான் மேலே கீழே ஏறி கொடி கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே போன உடனே எங்களை பார்த்து பயந்து உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்து போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிச்சு. அப்போ இது ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கையில்
அப்போ திடீர்னு அதான் அப்போ வந்து அதை வந்து 2 ஸ்டேஷனாக இருந்துச்சு. இந்த நம்ம ஸ்டேஷன் 2 ஸ்டேஷனாக இருந்துச்சு. ஒன்று திருவிக நகர் ஸ்டேஷன், ஒன்று பெரம்பூர் ஸ்டேஷனாக இருந்துச்சு. இது திருச்சி அவங்க இருந்தது திருவிக நகர். திருவிக நகர் போலீஸ் என்னை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறதுல பெரம்பூர் ஸ்டேஷன்லேருந்து வந்தார். அவர் எப்படின்னா, என் கடைக்கு தவிர ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு லேடி இருந்தா. அவள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவர். நானும் ஒரு ட்ரிப்பு அந்த லேடியை கூப்பிட்டு கண்டித்தேன். இது சரி கிடையாது, இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இனி வேணா வெளியே எங்கேயா போங்க, போய் நீங்கள் என்னாலும் பண்ணுங்க, இங்கே வேண்டான்னு. இப்போ அவள் அங்கே என்ன சொன்னாலும் தெரில. இப்போ நான் வந்த உடனே என்னை பார்த்த உடனே அடிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா அப்போ தான் வெற்றிவேலு தலைமையில் அந்த ஊர்வலம். உடனே வெற்றிவேலாம் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. வந்து என்னைய கூப்பிட்டு போய் அவன் பேரில் அன்றைக்கு இருந்த டிசியை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இது நடந்ததை சொன்னேன், இதான் நடந்துச்சு, இப்போ அவன் இப்படி பண்ணிட்டாங்க, அவன் இப்படி வந்துட்டு போனான், அதான் அந்த கண்டிஷனால என் மேலே இருக்கிற கோவத்துக்கு தான் வந்து பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு. உடனே அப்போ அந்த நாராயணன் ஒரு பேர், நாராயணன் அது பேர், அவருக்கு சொந்தம் அன்றைக்கு இருந்த ஒரு மினிஸ்டர். அந்த நாராயணனுக்கு ஒரு மினிஸ்டர் சொந்தம். மினிஸ்டர் அப்போ அந்த மினிஸ்டரை சொல்லி உடனே அவரு என்ன சொல்றாரு, டிசி உடனே இவரை நீக்கிறாரு. நீக்கி வேற எங்கேயோ தூக்கி போட்டார். ஆனால் அந்த மினிஸ்டர் இங்கே இருக்க சொல்லிட்டார். அப்போ நாங்கள் 4-5 நாள் கழித்து நாங்கள் அவரை போய் பார்க்குறோம், டிசியை பார்க்குறோம். பார்க்கல, ஏன்னா அவனை அனுப்பிட்டேனே, எப்பவுமே இப்போ அவனை வெளியே அனுப்பிட்டேனேன்னாரு. ஆனால் நடந்தது என்னென்னா, அந்த மினிஸ்டரை சொல்லி மறுபடியும் உள்ளே வந்துட்டார். சரி. அப்போ ஒரு 4 நாள் பொறுங்கன்னாரு. என்னன்னு, அந்த மினிஸ்டரு வெளிநாடு போகிறாரு, அந்த டைமில் நீக்கி போட்டுடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் உடனே ஒரு எஸ்ஐயும் கொடுத்துட்றேன் சொல்லி அந்த மினிஸ்டர் போன உடனே, வெளிநாட்டுக்கு போன உடனே இவன் நாராயணன் நீக்கிட்டு உடனே வேற ஆளையும் அங்கே போட்டு விட்டார். இது ஒவ்வொரு சமயத்தையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அதை வந்து பெருசாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ கூட இங்கே பெரம்பூரில் ஒரு மளிகை கடையில் பிரச்சனையாச்சு. அப்போ இவர் ஏசி ஆகிட்டார், இந்த நாராயணன் ஏசி ஆகிட்டார். ஏசி ஆகி அவர் வந்து அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கடைக்காரங்க என்கிட்ட சொன்னதுனால கடைக்கு போனேன். பெரிய கடை இந்த பெரம்பூரில், அந்த கடையில் கொஞ்சம் திருடு போயிடுச்சு. அப்போ நான் போகிறேன். என்னை பார்த்தோன்னே மறுநாள் என்னை பற்றி விசாரிச்சிருப்பார்ல, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் விசாரித்த உடனே மறுநாள் இங்கே ராஜினாமா பண்ணி வெளியே போயிட்டார். சரி. என்ன நான் அவர்கிட்ட கூட வணக்கம் சார்னேன், என்ன வணக்கம் சொன்னார், இருந்தாலும் வெளியே போயிட்டார். ஏன்னா அது அதே போல் தான் ஒவ்வொரு இதுலேயும் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டையும் யாரையும் பழி வாங்கன்னு நினைக்க மாட்டேன். என்ன ஆனால் அந்த நாராயணன் பண்ண குறும்புக்கு நான் அவரை தண்டிச்சது உண்மை. ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த நிர்வாகம் மாறினோடனே இப்போ இருக்கிற இதே முன்னாடி எப்படி வந்து அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டுக்கு பிரச்சனையோ, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு கரஸ்பாண்டன்ட்டுக்கும் இதே மாதிரி வந்து அங்கே இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு, திருடிட்டு போயிடுறாரு, கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆகி அவரை வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. திருப்பி வந்து அவங்கள உள்ள சேர்த்துருக்காங்க. ஐயா, இந்த பொதுக்குழு நடந்துச்சு. இப்போ 22ஆம் தேதி ஒரு பொதுக்குழு நடக்க போய், இதுக்கு முந்தின பொதுக்குழு. சரி. அந்த பொதுக்குழுல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வெளியாட்கள், மாற்று ஜாதியினர் அழைச்சிட்டு வந்து அந்த அதாவது இன்னைக்கு கரஸ்பாண்டா இருக்காரு, திருவள்ளூர் தொகுதியுடைய கமிட்டி உறுப்பினர். அவரு
கூட ஒரு 6-7 காரில் ஆட்கள் ஏற்றி வந்திருக்காரு, ஒரு வேனில் ஆட்களை ஏற்றி வந்திருக்காரு. வந்து எல்லாருக்கும் உள்ளே வச்சு அவர் ரூமு கரஸ்பாண்ட் ரூமில் வச்சு எல்லாத்துக்கும் காப்பி இப்படி வாங்கி கொடுக்க நான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் யார் இப்படி வந்தாங்க, நீ யோசனை பண்ணிட்டு தான் நான் போய் உட்காடுறேன். அப்போ உட்கார்ந்த உடனே அப்போ இப்போ இதெல்லாம் ஆச்சு. அப்போ நம்ம பயில்வான் ரங்கநாதன் இருந்தார் இல்லையா, அவர் தான் முதலில் தாக்கப்படுகிறார். அவர் எரிஞ்சாரு. இதே போல் 13 கோடி ரூபா சொத்தை அபகரிச்சிட்டு இருக்காரு, அவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு. அவர் மீது அதிகமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனே அதாவது அவர் பேரை யூஸ் பண்ண உடனே நீ குரல் கொடுக்கானுங்க. குரல் கொடுத்து மேலே ஓடி போய் அவரை பிடிச்சி தள்ளி அடிச்சு. அப்போ நான் பார்த்தேன், நீங்கள் பின்னாடி போயிருங்க, பின்னாடி போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு இது பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அப்படி பின்னாடி அனுப்பிட்டு நான் முன்ன என்னை மேடைக்கு வாங்க நீ கூப்பிட்டு என்னை மேடையில் உட்கார வச்சது இவனுங்க தான். ஏன்னா அதான் மேடையில் உட்காந்து நம்மளை அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு நினச்சிருப்பானுங்க. ஆனால் அதில் அவரை அனுப்பிட்டு நான் வந்து மறுபடியும் உட்காந்த சீட்டில் உட்கார்ந்தேன். அப்போ மறுபடியும் இவர் நம்ம அடையாறு ராமச்சந்திரன் பேசுறாரு. அவர் மேலே வரல, கீழே பேசுறாரு, கீழே நின்று மைக்கு வாங்கி பேசுறாரு. அவரும் இந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டி பேச ஆரம்பித்தா உடனே அவரோட போய் மைக்க பிடிங்கி அவர் அடிக்க இப்படிலாம் நடந்துச்சு. அதன் பிறகு நம்ம பழைய பள்ளியின் தாளர் ராஜ்குமார் அவர்கள், அவர் இந்த இதை நடக்கலைன்னு ஒருத்தன் பேசினான். அவர் வந்து ஃபைலோட வந்து என்கிட்ட எல்லா ஃபைலும் இருக்குது, நாங்கள் தான் ஆய்வு கொடு, நான் வந்து இதில் இருக்கிற எல்லாமே வந்து உண்மையான இதுதான், யாரையும் வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் ஆய்வு பண்ணலை என்ன. அவர் அந்த அதை எடுத்து திருப்பி படித்தார். படிக்க போகிறாரு. உடனே ஒரு டீம் வந்து அவரை அடித்து அவர் கையில் இருந்த புக்கை பிடுங்கி அப்படிலாம் எல்லாமோ இது பண்ணாங்க. நானும் போய் நின்று எடுத்து என்னை ஒருத்தன் அடிக்க வந்தான் என்ன, அதை உடனே ஒருத்தர் தடுத்தாரு, நம்ம கூட இருந்தவர், இப்படிலாம் ஓடிச்சு. அதை பற்றி அதன் பிறகு வந்து கூட்டம் நடைபெறவில்லை. கூட்டம் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாமலேயே முடிக்கப்பட்டது. கூட்டம் முடிஞ்சிச்சு என்று சந்திரசேகர் பண்ணி தான் சொல்றாரு. கூட்டம் முடிஞ்சிச்சு. அப்போ எல்லாமே வெளியே போச்சுல, அடிச்சானுங்கல்ல இவனுங்கெல்லாம் ஒரு வழியாக போகிறானுங்க. ஒரு 6-7 காரில் வந்திருக்கானுங்க. இதை ஒரு பையன் போய் செல்லில் ஃபோன் செல்லில் எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், நம்பரெல்லாம் செல்லில் எடுக்கிறான். என்ன உடனடியாக வந்து அவன் தாக்கப்படுகிறான். அவனை அடித்து இந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி காட்டிய ஒரு நல்லவர் தான் இந்த சந்திரசேகர பாண்டியன். சரி, இப்போ அங்கே அந்த நடந்ததெல்லாம் இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? வீடியோ ஃபுட்டேஜை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. வீடியோ ஃபுட்டேஜை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. ஸ்டேஷன்லேயே கேட்டாங்க அவங்ககிட்ட. ஸ்டேஷன்லேயே அதாவது இதில் வந்து சிலதை நீக்கிட்டு சிலதை காட்டலாம், அப்படிப்பட்ட ஒரு இதுவும் இருக்குது. அப்படி பலதை நீக்கிட்டு சில விஷயங்களை காட்டி இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இந்த மாதிரி கொண்டு காட்டினானுங்க. அப்போ இது நடந்துச்சா, நீ செல்லில் போட்டு செல்லில் படம் முடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் படம் முடிச்சானே அதே போல் படம் முடிச்சதை போட்டு காட்டினாங்க. இவங்க எல்லாம் வாயடிச்சு கம்மியிருந்தாங்க. என்ன அதன் போய் இந்த நடந்துச்சு. நான் கொடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 கொடுத்து ஒரு ரூபா போவேன், போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். பிரபு கூட்டு வந்த ஆட்களெல்லாம் நம்ம ஆட்கள் தாக்கப்பட்டாங்க. திருவள்ளூர் கமிட்டி உறுப்பினர் பிரபுடைய ஆட்களெல்லாம் தாக்கப்பட்டாங்க. உடனே நாங்கள் பிரபு நடவடிக்கை எடுக்கணும் என்ன சில ஒரே ஒரு மீட்டிங் தான் போட்டோம். அவன் நாராயணாச்சி தலைமை தாங்கினார். நாராயணாச்சியுடைய இதில் முன்னிலையில் என்னுடைய தலைமையில் அந்த கூட்டம் நடந்துச்சு. உடனடியாக அந்த கூட்டத்தில்
நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, ம். ஆமாம், வேற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து வந்து நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவரை தாக்கிய பிறகு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ம். உடனடியாக நீக்கப்பட வேண்டும். ம். இதுதான் எங்கள் முடிவு. சரி. அப்போ அவனை வச்சு பேசச்சில் ம். அவன் ம். அவர் சாரி அவரு ம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ம். நான் செஞ்சது தவறு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ம். என்ன கமிட்டி கொடுத்து சொல்லியிருக்காரு. சரி. அவர் மன்னிப்பு கேட்டதால ம். என்ன பண்ணாங்க, ம். அவருக்கு 1 மாதம் தண்டனை கொடுத்தாங்க. 1 மாசம் தண்டனை. சரி. 1 மாதம் தண்டனை. அவர் மன்னிப்பு கேட்டாராம். ஆ. அதில் மாற்றுசாரின்னு ஒரு அடிச்சார்ல, ஆ. அதில் 1 மாதம் அவருக்கு தண்டனை. ஓ, அப்படி செய்யலாம் போனா, அப்படி செய்யலாம். இப்போ மாட்டா வேற ஆளை வச்சு அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டால் 1 மாதம் தண்டனை. சரி சரி சரி. என்ன 1 மாதம் தண்டனை. அவர் 1 மாதம் நீக்கினாங்க. ம். அதுக்கும் ஒரு சேர்த்துக்கிட்டாங்க. ம். நாங்கள் அதுக்கு கேட்டோம்ல, அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், இது தவறான செயல் அப்படின்னு பேசணும்ல, ம். அதுக்கு எங்கள் மேலே வந்து அடிப்படையில் வந்து நீக்கிறாங்க. ஓ, சரி. அதுக்கு 1000 காரணங்களை சொல்கிறாங்க. ஆ. ஏன்னா அந்த இடம் இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படி ஆகி போச்சு, இப்படி போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ம். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, பொது சொத்து குலநாசம் என்று நினைப்போம் நான். சரி. ஏன்னா எங்கள் அண்ணனாகட்டும், நானாகட்டும், யார்கிட்டையுமே வந்து இது ஒரு என் தம்பி இருக்கட்டும், என் தம்பி பட தயாரிப்பாளர், ம். அவனை பற்றி யாராவது ஒரு தவறு நீ கூட யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவு எங்கள் குடும்பமே வந்து ஒரு ஒழுக்கமான குடும்பம். ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் நாங்கள் வந்து நிற்போம். அவங்கள சொன்னேன்ல, எங்கள் பெரியப்பாவுக்கு 2 இது அதாவது மொத்தம் 6 பேர் அண்ணன் தம்பி, 6 பேர் ஏழா பிரித்து நாங்கள் எங்கள் சொத்துக்களை பிரிக்கையில் 7ஆக பிரித்து எங்கள் பெரியப்பாவுக்கு 2 கொடுத்தோன்னு சொன்னோம்ல. ஆமா. எந்த குடும்பத்திலேயே செய்வாங்களா அதை? இல்ல, 1 சென்ட் இடத்துக்கு அடிச்சு செத்துருவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் 1/2 அடி முன்ன போயிட்டானா, அதுக்கு ஒரே சண்டை. ஏன்னா ம். ம். ஒரே சண்டை, ம். வெட்டு குத்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் எங்கள் பொறுத்தவரை என்றைக்குமே வந்து யாரையும் பழி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதே எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.